بسم الله الرحمن الرحيم. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான்களை நாம் அடைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு ரமலான்கள்லையும் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதிகமாக குர்ஆனை ஓதுவார்கள். நமக்கு தெரிந்த காலத்திலேயே ஒரு காலம் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் அவ்வளோ ஆர்வப்பட்டு குர்ஆனை ஓதுகிற சத்தம், அப்படி நம்ம வீதிகளில் நடந்து போகும்போதே அந்த சத்தம் கேட்கும். குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் சுபுஹ் நேரத்தில், அசர் நேரத்தில், இப்படியெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்டது ஒரு காலம். மக்களுக்கு அந்த அமலில் அவ்வளோ பெரிய ஆர்வம் இருந்துச்சு. ரமலானுடைய இறுதியில் எத்தனை குர்ஆன் ஓதுனீங்கன்னு கேட்டால் ஒருத்தவங்க 10ன்னு சொல்லுவாங்க, 7ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ போட்டியாக ஓதுவாங்க. ஆனால் இப்போலாம் குர்ஆன் ஓதின பேர்கள் வருது. தொழுகை வைக்கும்போது அந்த 27க்கு நம்ம குர்ஆனை ஹத்தம் செய்யும்போது பேர்கள் எழுதி கொடுக்குறாங்க. எத்தனை ஓதுனீங்க அப்படின்னு பேர் வரும்போது 1 ஓதணும், 2 ஓதணும், இவங்க 2 ஓதியிருக்காங்க, 1 ஓதியிருக்காங்க, இப்படி தானே தவிர அதை தாண்ட மாட்டாங்க. அப்போ காரணம் என்னங்கிறது நம்மளுடைய ஆர்வத்தில் தான் இருக்குது. அப்போ என்ன இதில் தெரியுது அப்படின்னா, அமல் விஷயத்தில் நமக்கு ஆர்வம், முயற்சி குறைஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறத நம்ம விளங்க முடியுது. ஏன் அப்படின்னா, நான் முன்னால் சொன்னக்கூடிய அந்த காலத்தில் டிவியோ ஆண்ட்ராய்டு ஃபோனோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ டிவியில் சீரியல் மட்டும் இல்லை, என்னென்னமோ பொழுதுபோக்குகள். டிவியில் வீட்டில் உட்காந்து பார்த்தது போக இப்போ எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து ரூமில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு எல்லாமே செல்ஃபோன்லேயே என்ன செய்யுது, பார்க்க முடியுது. இதனால் மக்களுடைய ஆர்வம் குறைஞ்சி ரொம்ப குறைவாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த குர்ஆனுடைய மகிமை இந்த மக்களுக்கு தெரியலை. அதை எடுத்து சொல்கிறதுக்கும் சரியான, அதாவது நிலைமைகளை யதார்த்தமாக சொல்லணும். மக்கள் அந்த விஷயத்தில் ஆர்வப்படுத்தணும். அப்போ ஒரு குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதால் என்ன நன்மை கிடைக்குது? குர்ஆனை படிக்கிறது அல்ல, குர்ஆனை ஓதுவது. பெருமைமிக்கவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதின் மூலமாக அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, ஏன் அந்த ஓதுறதுக்கு அல்லாஹ் அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்குறான் அப்படின்னா, இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஸலவாத் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறான். ஆனால் இப்படி சொல்லுங்கன்னு அவன் சொல்லித்தரல. ஆனால் குர்ஆனுங்கிறது அவனுடைய உச்சரிப்பால் வெளிப்பட்ட வார்த்தைகளை நாமளும் உச்சரிக்கும்போது அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த நூரை நம் உடல் உள்வாங்கு. நாம் அதை மனனம் செய்யும்போது நம்மளுடைய உள்ளம் அந்த வெளிச்சத்தில் ஜொலிக்குது. அப்போ ஒரு குர்ஆனை திரும்ப 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 ஓதும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு இந்த உடல் நிரப்பமாகுது. இந்த உடல் இந்த உலகத்திற்கு வேறு விதமான ஒரு நடைமுறையில் காணப்படுது. யாருக்கு? ஜின்கள் அந்த விஷயத்தை பார்க்கும், ஷைத்தான் பார்க்க முடியும், மற்ற ஏனைய படைப்புகள் பார்க்க முடியும். அப்போ இந்த மனிதன் அந்த படைப்புகளுடைய பார்வையில் ஒரு பிரம்மாண்டமானவனாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவனாக. ஏன்னா பல நம்ம நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்.
சஹாபாக்கள் ஒரு போருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த சஹாபிகள் வழி தவறி போயிடுவாங்க. அப்போ ஒரு சிங்கம் வரும். அந்த சிங்கத்தை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க ஒன்றும் சொல்லாட்டாலும் என்ன செஞ்சிருக்காது, அவங்கள ஒன்றும் செஞ்சிருக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நூறால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்கள். நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்கள், அவர்களை கண்ணால் கண்டு அவர் கூட வாழ்ந்தவர்கள். நீ பயந்து கொள்ளுன்னு சொன்னோன்னா அந்த சிங்கம் என்ன செஞ்சிடும், பயந்து அதுவே கூட்டிக்கிட்டு போய் அந்த போர் நடக்கிற இடத்த, மற்ற சஹாபாக்கள் எங்கே இருக்காங்கிற இடத்த போய் காமிக்கும். இது எதுக்காக அந்த சிங்கம் தன்னுடைய இயற்கையான குணத்தில் இருந்து மாறியது, பயந்தது அப்படின்னா, இவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு, அல்லாஹ்வுடைய குர்ஆனை மனனம் செய்ததை கொண்டு அல்லாஹ்வுடைய நூரை சுமந்தவர்கள். அதனால் அது பயந்துச்சு. சொல்லுவாங்க தெரியுமா, நீ அல்லாஹ்க்கு பயப்படு, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பும் உனக்கு பயப்படும், உன்னை தேடி வரும், உன்னை நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதான் காரணம். அப்போ இந்த குர்ஆனை அதிகமாக யார் இந்த உலகத்தில் ஓதிக்கிட்டு இருக்காங்களோ, அல்லாஹ் குர்ஆனில் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சொல்கிறது சரியாக இருக்கும். அப்போ குர்ஆன் ஷரீஃபில் இந்த தப்பத் யதா அபீ லஹபின் வத்தப் அந்த சூரா இறங்குனுச்சுல, இந்த சூறாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அபூ லஹபையும் அவனுடைய மனைவியையும் சாபமிடுறான். அவனுடைய கை நாசமாகட்டும், அவருடைய மனைவியும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப். அப்போ இந்த வஹி இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன பின்னாடி அந்த நகரத்தில் என்ன செய்யப்படுது, இந்த ஆயத்து இப்படி இவங்கள சாபமிட்டு அல்லாஹ் ஆயத்து இறக்கியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த முகமது சொல்லுகிறாருங்கிற அந்த செய்தி கேள்விப்பட்டு அபுலஹபுடைய பொண்டாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபமாக தேடி வருகிறார். அப்போ வரும்போது பெரிய ஒரு கல்லை எடுத்துகிட்டு வர்றா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கிறதுக்கு. முகமதே ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த பெண்ணு வர்ற அமைப்பே சரியில்லை, கோபமாக வர்றா, கையில் பெரிய கல்லை தூக்கிட்டு வர்றா, ஏதோ வில்லங்கமாக தெரியுது அப்படின்னோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நிற்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த பெண் தேடி வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஆனால் அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாமல் அல்லாஹ் மறைத்து விட்டான். அப்போ அந்த பெண் கேட்குது, எங்கே அந்த முகம்மது எங்கே, எப்போ பார்த்தாலும் உன் கூட தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அல்லாஹ் அறிவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொய்யும் சொல்லாமல் காட்டியும் கொடுக்காம ஒரு பொதுவான ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. அவள் கோபமாக கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். அப்போ தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வைதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆஹிரதி ஹிஜாபம் மஸ்தூரா. யார் அதிகமாக அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார்களோ அவர்களுக்கு எதிரிகளான ஈமானற்றவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை ஒரு திரையை கொண்டு மறைத்து பாதுகாப்பான். ஹிஜாப் போட்டுருவான் அல்லாஹ். அப்போ இது வெறும் குர்ஆன் ஆயத்து இல்லை. எத்தனையோ பேர்கள் இந்த அனுபவத்தை உணர்ந்திருப்பீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். அதனால் இதை நான் ரொம்ப நெகிழ்ந்து பேசுகிறேன். பெருமைமிக்கவர்களே, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுவதின் மூலமாக என்ன செய்கிறான் அப்படின்னா, ஈமான் அல்லாதவர்கள், அப்போ
ஷைத்தான், கெட்ட ஜின்கள், பொறாமைக்காரர்கள், சூழ்ச்சியாளர்கள், நமக்கு கெடுதலை செய்யக்கூடியவர்கள், நம்மளுடைய உயர்வில் பொறாமைப்படக்கூடியவர்கள், வியாபாரத்திற்கு இடைஞ்சல் செய்யக்கூடியவர்கள், இது எல்லாத்திலிருந்துமே அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். இந்த உலகத்தில் நாம் அதிகமாக குரானை ஓதுனா நமக்கு வர்ற செல்வத்தை யாருமே தடுக்க முடியாது. குரான் அதிகமாக ஓதினாலே அல்லாஹ் ரிசுக்கு அவன் எப்படி நம்மளுக்கு தருவான்டா, நாம் ரிசுக்கை தேடி போக தேவையில்லை, ரிசுக்கு நம்மளை தேடி வரும். நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நாம் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே விஷயம் எதுவாக இருக்குன்னா குரான். சரி, இந்த உலக வாழ்க்கையோடு அது முடியுதா அப்படின்னா சக்கராத்தில் அது நம்மளுக்கு உதவியாக இருக்குது. கபூரில் வச்ச உடனே முன்கரண கேள்வி கேட்க வந்தா அவங்கள இது துரத்துது, நீங்கள் போங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வேதம், அதை எதிர்த்து அவங்க பேச முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு நண்பனாக கபூரில் நம்ம கூட இருக்குது. நாளைக்கு நரகத்துக்கு நம்மளை அனுப்புனா அது நின்று வாதாடுது, இவனை நரகத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுது. அது எப்போ ஓயும் அப்படின்னா நம்மளை சொர்க்கத்தில் போய் நுழைய வைக்கிற வரைக்கும் அது நம்மளோட இருக்கும். இதோட மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன இருக்குது? அந்த குரானை ஓதுறதுக்கு என்ன செலவு இருக்குது? காசா, பணமா, என்ன இருக்குது? ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரத்தை செலவெடுத்து நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு மிக சிறப்பானதாக இருக்குது. கபருடைய வாழ்க்கையும் சிறப்பு, மறுமையினுடைய வாழ்க்கையும் சிறப்பு. நாதாக்கள், நபிமார்கள்லாம் கவலைப்பட்டதே மௌத்திலேருந்து உள்ள வாழ்க்கையை நினச்சி தான். நாம் கவலைப்படுறது எல்லாமே மௌத்து வரைக்கும் உள்ள வாழ்க்கையை நினச்சி தான். அவங்க ஏன் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அவங்க என்ன மௌத்துக்கு பின்னாடி உள்ளது. நாம் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம் நினைக்கிறது மௌத்து வரைக்கும் தான். மௌத்தை கூட நினைக்கிறது இல்லை. மௌத்தை நினச்சா திருந்திடுவோம். சாவுறதுக்குள்ளே, மௌத்தா போகிறதுக்குள்ள வார்த்தை அது சொல்லுமே தவிர அந்த அந்த கட்டத்தை நம்ம மெயினில் வராது. பெருமைமிக்கவர்களே, மௌத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை ஒரு மனுஷன் உள்ளத்தில் கொண்டு பயந்துட்டான் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் பெரிய ஆட்டம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நோன்பு காலம் மட்டுமல்ல, நோன்பு அல்லாத காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக குர்ஆன் ஷரீஃபோடு தொடர்பு வைத்து அதிகமாக அதை நேசித்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.